கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, முடிவு பரியந்தும் இருக்கிறவர். அவர் சொன்ன மூணாவது வார்த்தை என்னன்னா, இயேசுவை எல்லா பாடுகளும் அனுபவிச்சுட்டு சிலுவையில் கடைசியாக மறிக்க போகும்போது அவர் சுற்றி பார்க்கும்போது அவரோட தந்தை அங்கே ஒரு தாயை அவர் பார்க்குறாரு. அங்கே அப்போ அவரை தாயை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அங்கே அவரோட தாயும் அங்கே ஒரு சீசரும் அங்கே இருக்காங்க, நின்றுட்டு இருக்காங்க சிலுவை கீழே. அவர் பார்த்து சொல்கிறார் தாயை பார்த்து, இதோ உன் மகன் அப்படின்னு சீசனை பார்த்து சொல்லிட்டு, சீசனை பார்த்து தாயை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இதோ உன் தாய். இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்கலான்னா, இப்போ கர்த்தர் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தார்னா, நம்ம பாவத்துலேருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக என்ன பண்ணார்னா அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். சரிங்களா? எல்லாருமே யோவான் 19:26 அதிகாரத்தை 26 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19:26. என்ன சொன்னா, ஸ்ரீயே அதோ உன் மகன், இவங்கள பார்த்துட்டு அதோ உன் தாய் அப்படின்றாரு. இப்போ அவர் என்னன்னா, அவர் நம்மளை பாவத்தை மீட்டு ரட்சிப்பை கொடுத்ததுக்காக என்ன பண்ணார்னா பூமியில் வந்திருக்காரு. நம்ம இதுலேருந்து என்ன பார்க்கலாம்னா, இப்போ கர்த்தர் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக வந்தார், அவர் அதை எப்படி முடித்து திருப்பி வேணால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு ரொம்ப எளிமையான ஒரு முறையில் பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல கர்த்தர் உலக காரியத்திலையும் இல்லை ஆவிக்குரியான காரியத்திலும் ரெண்டுல வெற்றி பெற்றிருந்தார். முதலாம் கர்த்தர் சிலுவையில் இருக்கிற அந்த தருணம் எதை குறிக்குதுன்னா, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை அவர் அனுப்பப்பட்ட அந்த ஒரு காரியத்துக்காக அவர் அங்கே இருக்கார், நிறைவேற்றதுக்காக அங்கே இருக்கார். அது குறிக்குது. அது அவர் சிலுவையில் இருக்காருன்னா அவர் மரிக்கிறதுக்கு வந்தார். இப்போது மரணத்துக்கிட்ட இருக்கார், அவர் மரிக்க போகிறாரு, பாடுகளை அனுபவிச்சிட்டாரு. இப்போ மரணம் தான் மிஞ்சி இருக்கு அவரை. சரிங்களா? இப்போ அவர் சீசரை பார்த்து அவங்க தாயை பார்த்து சொல்கிற வார்த்தை உலக பிரயாண காரியம். இப்போது கடவுள் வந்தார், அவர் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும், இல்லை காசு சம்பாதிக்கணும், அதுக்காக அவர் இங்கே வரல. அவர் மனுஷ ரூபமாக வந்தார், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு, எல்லாம் கட்டைகளும் என்ன பண்ணார், பின்தொடர்ந்து நடந்து அதை என்ன பண்ணார், கடைப்பிடிச்சார். இப்போது ஞானஸ்தானம் பெற்றதுக்கப்புறம் ஆவிக்குரிய வந்ததுக்கப்புறம் போய் சுவிசேஷம் சொன்னார். அப்புறம் மரணம். இதுதான் என்னது அவரோட வாழ்க்கையோட ஒரு சைக்கிள். சரிங்களா? ஆனால் இதில் குடும்பத்தை பார்த்துக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், சம்பாதிச்சுக்கணும், இல்லை ஏதோ கட்டணும், இல்லை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு என்னது அவங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. இப்போ என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதாச்சும் சேர்த்து வைக்கணும், இல்லை ஒரு வேலைக்கு போகணும், இல்லை என்ன பண்ணணும், எல்லாமே பின்னாடி வர மக்களுக்கு என்ன பண்ணணும், எல்லாச்சும் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நம்மக்கிட்டே ஒரு இது குறிக்கோள் இருக்குது. அதே மாதிரி அவருக்கு என்னென்னா, மக்களை ரட்சிப்புக்குள்ளே என்ன பண்ணணும், நடத்தணும், அவங்கள பாவத்துலேருந்து தன் ரத்தத்தினால மீட்கணும். இதுதான். இப்போ இது மாதிரி இருக்கும்போது அவர் குறிக்கோள் எல்லாமே உலக காரியமான குறிக்கோளே இல்லை, எல்லாமே என்னது ஆவிக்குரிய குறிக்கோள். சரிங்களா? ஆனாலும் என்ன பண்ணுறாருனா, அவர் தாய்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அவரோட கடமை என்னது, ஒரு மகனாக அவர் கடமை என்னது, அவங்க தாயை அவர் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவரு வழி நடத்த அவங்க சீசரையும் என்ன பண்ணணும், வழி விலகாமல் போகிற மாதிரி அவங்க பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்துன்னா எப்போ யூதாஸ் காரியத்தை கர்த்தரை மறுதளிச்சானோ, காட்டி கொடுத்தானோ, அந்த கொஞ்ச நேரத்திலே ஒரு சீசன் என்ன பண்ணுறாரு, அவரை மறுதளிச்சார். எனக்கு அவரை யார் என்ன தெரியாது, எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்றார். அந்த ஒரு கொஞ்ச நேரத்திலே கர்த்தர் கூடிய ஒரு சீசர் அவரை மறுதளிக்க முடியும்னா, இப்போ என்ன பண்ண போகிறார், அவர் இந்த உலகத்தை விட்டே போகிறார். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறதில்ல, அவர் திருப்பி வர போகிறதில்ல. ஸோ அப்போது அவங்க பாடுகளும் அவங்களுக்கான சோதனைகளும் எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அப்படின்னு ஒரு காலத்தில் என்ன பண்ணோம், ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், ஒரு பலனாக இருக்கணும். இப்போ எல்லாமே கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அதை படிங்க. கொலேசியர் 3:13. ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ எதுக்கு அவர் தாயை பார்த்து நீங்கள் சீசரை பார்த்து தாய்கிட்ட சீசரை மகனாகவும், இல்லை மகன்கிட்ட சீசரை பார்த்து அவங்க அம்மாவை பார்த்து தாயை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் அவர் இல்லாத அந்த வேலையில் என்ன பண்ணணும்னா, ஒருவருக்காக என்ன பண்ணிக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ இல்லை உலகப்புற வாழ்க்கையிலோ என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்றா இருக்கணும். எல்லா சீசர்களும் இல்லை அவங்க குடும்பஸ்தரோ அவங்க அண்ணங்க எல்லாருமே என்ன பண்ணணும்,
ஒன்றா இருக்கணும் வந்து என்ன பண்ண ஒரு பலப்படுத்துறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நான் உங்க மத்தியில் இல்லை, இதுக்கப்புறம் வர போகிற கஷ்டங்கள்லாம் இப்போது அந்த ஒரு நாளைக்கு வந்து அவர் படகுல போகும்போது எல்லாருக்குமே இந்த இது தெரிஞ்சிருக்கும். படகுல போகும்போது என்னாச்சு, கடல் வந்து என்னாச்சு, நல்லா கொந்தளிச்சு. அப்போது அவர் அங்கே இருந்தார், வந்து என்ன பண்ணாரு, அந்த கடலை வந்து அமைதிப்படுத்தினார். ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற பாடுகளில் என்ன பண்ண மாட்டார், அவர் கூட இருக்க மாட்டார். ஆவிக்குணியாரவர் இருப்பார், ஆனால் அவர் வந்து என்ன பண்ண மாட்டார், கூட வந்து ஒரு மனுஷன் என்ன பண்ண இதுக்கப்புறம் இருக்க மாட்டார். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒருமித்து ஒன்றா இருந்து ஜபம் செய்வதோ இல்லை சுவிசேஷம் சொல்வதோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ என்னென்னா இந்த சூழ்நிலைகளை இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு வந்தார் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு 2 வார்த்தையில் என்ன பண்ணார்னா அவர் வந்து காமிச்சிட்டார். இப்போ வந்தது பாவத்தை மன்னிச்சு ரட்சிப்பை கொடுக்கணும், ஒரு புது வாழ்வை கொடுக்கணும், அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. சரிங்களா? அந்த மொத்த அவர் பண்ண அவர் வாழ்க்கையில் பண்ண மொத்த விஷயத்தையுமே அவர் சிலுவையிலே என்ன பண்ணியிருப்பார், சின்னதாக பண்ணியிருப்பார். இப்போ முதல் வார்த்தை என்னது அவர் பேசுனது, இவங்களே மன்னியும். அவர் எதுக்கு பூமிக்கு வந்தார், நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்காக. சிலுவையில் கூட அவ்வளோதான் அவர் எல்லாமே பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டாரு, சொல்லி கொடுத்துட்டாரு, அற்புதங்களை பண்ணிட்டாரு, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பாடுகளும் அனுபவிச்சுட்டு இப்போது மரணத்துக்கிட்ட வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் நேரத்தை என்ன பண்ண போகிறார், அவர் மறிக்க போகிறார். அந்த தருணத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் மன்னிப்பு என்ன பண்ணுறாரு, அவர் மன்னிப்பு தராரு அந்த தருணத்தில். இப்போ இந்த 2 வார்த்தை முதல்ல இருக்கிற 2 வார்த்தை என்ன பண்ணுறான்னா, முதல்ல மன்னிப்பு தராரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீங்கள் என்ன இவ்வளோ பாடப்படுத்துறீங்களா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அடுத்த வார்த்தை என்ன என்ன பண்ணுறாரு அவர், ரட்சிப்பு. அடுத்த வாரத்தில் நீ என்னோட என்ன என்ன பண்ணுவா, பரதேசில் இருப்பாய், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இப்போ நான் உன்னை ஏற்றுக்கிறேன், உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டு இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறான்னு ஏற்றுக்கிறேன். அந்த அந்த 2 வார்த்தையில் என்னாச்சு, அவர் வாழ்க்கை அவர் வாழ்ந்ததுக்கான எல்லாருமே என்னாச்சு அடங்கிருச்சு. அவர் வந்தது மன்னிக்கிறதுக்கு, நம்மளே என்ன பண்ணுறது பல்லவத்தில் சேர்க்கறதுக்கு. முதல் வார்த்தை நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ தப்பு பண்ணுறதான் தெரியாமல் பண்ணுற, நான் யாருன்னு உனக்கு முழுமையாக தெரியல, யாரோ ஒருத்தங்க சொல்கிறதுனால பண்ணுற, நீ ஒருத்தங்க கட்டளிடுறாங்க அது கேட்டு நீ பண்ணுற, அதனால் நீ அறியாமல் பண்ணுற தப்புனால நான் உன்னை மன்னிக்கிறேன் என்னோட பெருந்தன்மையால். அடுத்து வந்து இன்னொருத்த என்ன பண்ண உணர்றான், ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் நான் என்ன பண்ணுங்க, நீங்கள் என்னை நினச்சிக்கோங்க, அவர் என்னை மன்னிச்சிக்கோன்னு கேட்கலாம, இல்லை என் கூட கூட்டு போயிடுவோம் எதுவுமே கேட்கல. சரி நான் தப்பு பண்ண வந்தான், நான் ஒரு கள்ளன் தான், ஆனால் நீங்கள் உத்தமன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்ன நினச்சிக்கோங்க அப்படின்றா. ஸோ என்ன பண்ணா கர்த்தர் அவர் என்ன பண்ண அவரோட சாவு கிட்ட வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் எதற்காக வந்தாரோ அதை அவர் கடைபிடிச்சார். அது யார் மத்தியிலனா அவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் அநேக கூட்டத்துக்கு மத்தியில் என்ன பண்ணார்னா அவங்களாம் சாட்சி கூட வந்து. ஏன்னா அது அந்த நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒரு காவலர் வந்து அவர் குத்தும் போது அவனே மனம் திரும்புவான். அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரங்களாம் பார்த்தீங்கன்னா அவனே குத்தி அவனே மனம் திரும்புவான். இது மாதிரி அவன் என்ன பண்ணும், ஒரு நல்ல மனுஷனை அவர் ரத்தப்பட்டுனா அவனுக்குள்ளேயே ஒரு ரட்சிப்பு வந்துடும், அவருக்கே என்ன பண்ணும் ஒரு உணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ண அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டலாம் எங்கே எவ்வளோ தூரம் அவர் போகிறான்னா அந்த சாவில் கூட என்ன பண்ணுறாரு, அவர் எதுக்காக அவர் பூமிக்கு வந்தாரோ அதை என்ன பண்ண அவர் நிறைவேற்றினார். அவர் வந்து என்ன பண்ணல விட்டு போகல. இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பார்த்தீங்கன்னா சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும்தான் இருப்பாங்க, உலகக்குரிய அது தப்புன்னு சொல்லல, அவங்க உலகக்குரிய உலகத்துக்கு தேவையான இதை எதுவும் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா குடும்பத்தை பார்த்துக்க மாட்டாங்க, இல்லை ஒரு உதவினா அவங்க போக மாட்டாங்க, இந்த உலகத்துக்குரிய காரியம் எதுவுமே பண்ணவே மாட்டாங்க. ஆனால் பைபிள் படிப்பாங்க, ப்ரே பண்ணுவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. சில பேர் என்னன்னா உலகக்குரிய காரியங்களை சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெபிப்பாங்க, இல்லை ப்ரேயர்மெண்ட் அட்டன் பண்ணுவாங்க, மற்றபடி இந்த ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை எதுவுமே அவங்களுக்குள்ளே இருக்காது. அது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் உலக வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், வெளியே போகணும், அந்த மாதிரி மட்டும் யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கணும், அதுக்கு சேமாக என்ன பண்ணணும் உலக காரியங்களும் என்ன பண்ணணும் நம்ம, ஏன்னா அதில் வந்து நம்ம கடமை. இப்போ நமக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு, இல்லை ஒரு வேலை வந்துருச்சுன்னா, இல்லை நான் வந்து ஜெபம் பண்ணுவேன், நான் வேலை செய்ய மாட்டேன், இவ்வளோ நாள் தான் வேலை செய்யும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு வேலைக்கு சரி நான் இத்தனை மணி நேரம் என்ன பண்ணுறான்னு வேலை செய்ய நம்ம போயிட்டோம், நம்ம சொன்ன வாக்கு என்ன பண்ணணும் நம்ம காப்பாற்றணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கே நேரம் கிடைக்குதோ அப்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜெபம் பண்ணுறதோ, இல்லை பைபிள் படிக்கிறதோ, இல்லை கத்தை பற்றி பேசுறதோ, தியானிக்கிறதோ, இல்லை பாடல் கேட்குறதோ என்ன பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். தவிர ஒரேடியாக என்ன பண்ணக்கூடாது, நான் எதுவுமே பார்த்துக்க மாட்டேன், நான் குடும்பத்தை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டு போகாமல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஃபுல்லாக ஒரே பக்கம் சாயக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், 2 பக்கமும் பார்க்கணும். ஏன்னா பைபிளே சொல்லுது, நீ வந்து காண்கின்ற உன் சகோதரனே நீ நேசிக்கலனா காணாத என்ன நீ எப்படி நேசிப்ப அப்படின்னு பைபிளே கேட்குது. சொல்ல அப்படின்றப்போ நம்ம கூட இருந்தவங்க, நமக்காக உதவி செஞ்சவங்க, நமக்காக வாழ்ந்தவங்க, நமக்காக அநேக இதை கொடுத்தவங்க இது பண்ணலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. அப்போ எப்படி பார்க்காத கடவுளை மட்டும் நம்ம நேசிக்க முடியும். ஸோ இங்கே என்னன்னா அவன் சிலுவையிலையும் நான் வந்து ஆவிக்குரிய ஒரு இதையும் நான் என்ன பண்ணுறேன் நிறைவேற்றுறேன்,
அதற்கு நிகராக என்ன பண்ணாரு, ஆமென் உலகத்துக்குரிய காரியங்கள் என்ன பண்றாரு, நிறைவேற்ற. நீங்க வந்து ரெண்டுமே என்ன பண்ணணும், இருக்கணும். உங்க குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அதே சமயத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சும் நம்ம நடக்கணும். ஆமென். பிரைஸ் கரங்களை தட்டி